இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாக்கியம் என்ன இதெல்லாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னல என்னால் முடியலை, இசைக்கு இருந்தால் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி நம்மளாவது பண்ணி தொலைவே ஏக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிட அதோடையக்கா எனக்கு கைகால் வலிக்கு நீயே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுற சனியனும் சவுந்தர பண்ணியை சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒதுக்குறாங்க. சாப்பாடாவது போடு அப்படின்னு சொல்ல இசைக்கு இருந்தால் எனக்கு ஏண்ட வேலை எடுத்த வேலை செஞ்சிருப்பா, இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிளம்பிடுற ஆத்தடியத்தா என்ன இவ அலும்பல் தாங்க முடியல, சனியா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வீடே தடபுடலாக இருக்குது. யார் வரப்போறா தெரியுமில, பாக்கியம் என் சிங்கக்குட்டி எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறான், என் பையனை எப்படி பேசி எப்படி மடக்கணுமோ அப்படி மடக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமலே இவங்களுக்கெல்லாம் என் மருமகன் வந்ததாலே பதிலடி கொடுக்கணும், என்ன பேச்சு பேசினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ மூஞ்சி பாரு எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல வந்துருவான். இப்போ என் சிங்கக்குட்டி சும்மாவே வந்துட்டு தாறுமாறாக இருப்பான், ட்ரைனிங்லாம் போயிட்டு வேற லெவலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்துட்டு என்னடா இவங்க பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க, அங்கே இருந்தால் ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோனில் கூட அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே, பேசும்போது கூட இவங்க சொன்ன மாதிரி அவன் எதுவும் காட்டிக்கலையேடா அப்படின்னு சொல்ல ஏம்மா அப்பாவை நம்ப முடியாது, ஏதாவது பேசி அண்ணன் மண்டையை கழுவிருப்பாங்க, அது மட்டும் கிடையாது அண்ணனுக்கு அப்பா மேலே ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்ல நீ வேற ஏதோ பயங்காட்டுற அப்படின்னு சொல்ல சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுங்களே மூப்பனாதி வந்துடுறாங்க. அதை பார்த்தது எதுக்கடா வந்த அப்படின்னு சொல்ல ஒரு கேஸ் எழுதணுமா, உடனே வந்துட்டு ஐயா வர சொன்னாங்க அப்படின்னதும் எங்க ஐயாவை காணோம் அப்படின்ற மாதிரி பாக்கி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஜீப்லலாம் வருவார் அப்படின்னு சொல்ல ஜீப் வந்து இறங்குது. பார்த்தா புது முத்துப்பாண்டி வந்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மகன் வந்துட்டாம்ல சிங்கக்குட்டி ட்ரைனிங் போய் ஆள் பல்லன்னு வந்திருக்கடா, ஒரு மார்க்கமாக இருக்க அப்படி இப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்ல மருமகனே எல்லாம் ட்ரெயினிங் போய் கருத்து சிறுத்து வருவாங்க, நீ அப்படியே பல்லன்னு பாலிஷ் பண்ண ஆப்பிள் மாதிரில இருக்க, நல்லா சிவின்னு வந்திருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்க. அந்த பக்கம் வந்துட்டு பாக்கி ஆரத்தி எடுக்கிறதுக்காக வர்றாங்க. குடுக்குடு என் பையனுக்கு நானே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் எப்படி ரைட்டாக்கா அப்படின்னு சூப்பர்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து பாக்கியத்தை கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு கூட்டு போகிறாங்க. அடுத்து வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது என் மகனுக்கு நல்ல அருள் கிடைக்கணும், நல்லா வச்சு விடு போட்ட அப்படின்னு சொல்ல பாக்கியம் வந்துட்டு திருநீராக வச்சுறாங்க. அப்பாவுக்கும் அத்தைக்கு காட்டுமா அப்படின்னு சொல்ல அதுங்களுக்கு இது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி சொன்னதுமே சும்மா இருமா கூட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு பலமான வேலை செய்ய போகிறேன், ஒரு 2 பேரை தூக்க போகிறேன், அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்ல பாத்தியாக்கா அவன் பொண்டாட்டியை எரிக்கிறதுக்கு என்கிட்டே ஆசீர்வாதம் கேட்கா, நல்ல தாராளமாக அள்ளி கொடுக்க மகனே, நீ வந்துட்டு எது தொட்டாலும் வந்துட்டு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிடு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுக பாத்தியாக்கா என் மகனை வேற முத்துப்பாண்டி இது தெரியுமா என் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்க. அடுத்து 2 பேரையும் கூட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. மூப்பனாதி இங்கே வாங்க கேஸ் எழுதுங்க. 2 பேர் வீட்டில் அமர்ந்திருக்கு. திடீரென அவர்கள் மேல் மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டது. பக்கத்தில் கொளுத்தப்பட்ட இந்த விளக்கிலிருந்து தீப்பொறி பறந்து வந்து அவர்கள் மேல் விழுந்ததால் 2 சடலம் கறிக்கட்டையாய் அந்த இடத்தில் விழுந்தது. இதுதான் வந்துட்டு கேஸு அப்படின்னு சொல்லிடுற. பாத்தியாக்கா ஒரு ஆம்பளை சடலம் யார் தெரியுமா, அந்த வெறும்பையன், அந்த பொம்பளை போனால் யாருன்னு தெரியுமா, அதாலே அந்த நசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி சிரிச்சிட்டு இருக்க. வேமா போனால் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீமனை எடுத்துட்டு வந்து சவுந்தர பாண்டி மேலே வந்துட்டு தடன்னு ஊத்திர சீமண்ணை வாட அடிக்கலே முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்ல தம்பி சீமனடா அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்துட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த திக்கம் அவங்க ஒய்ஃபுக்கு தம்பிக்கு எதுவுமே புரியவே இல்லை. திட்டுன்னு வந்து முழிச்சிட்டு இருக்கா. என்னடி இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மகன், அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்லிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டியே நீ மண்ணெண்ணெயை ஊற்றி எரிக்க பார்த்துருப்பேன், அப்போ மனசில் வந்துட்டு எவ்வளோ நெஞ்செழுத்தாக இருக்கும், இப்போ நான் உன்னை எரிச்சு விட்றேன் போ உன் சோழி முடிஞ்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியெல்லாம் எடுத்து பொறுத்த பக்கம் பெத்த அப்பவே யாராவது எரிப்பானா அப்படின்னு சொல்ல நான் எரிப்பேன்டா, பொண்டாட்டியவே எரிக்க பார்த்தா உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இளைய பையன் தான் கொல்லி போடுவான், உனக்கு நானே வந்துட்டு கொல்லி போடுறேன், ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம், இறந்ததுக்கப்புறம் போடணும், நான் உன்னை உசுரோட எரிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல முதல்ல என் தம்பி எரிச்சிரு நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி நழுவுற அப்படின்னு சொல்ல ஆமாம் நீயும் தான் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணையில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சு விட்டல, அது மாதிரி தான் இதுவும் என்னை விட்டுடா அத்தையை விட்டுடா உன் செல்லத்தையை விட்டுடா அப்படின்னு சொல்ல இதில் கொளுத்தல் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த திகம் வந்துட்டு நம்ம சிவபாலன் சொல்லாங்க, அண்ணே அந்த தீப்பெட்டி என்கிட்ட கூட இப்போ கூட ஒன்றும் குறைச்சல் கிடையாது, எரின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சோழி முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல அதை என்கிட்ட கொடுறா நானே எரிச்சு விட்றேன், இவங்க கூட வாழ்ந்து நம்ம வாழ்க்கையே நாசமாக போச்சு, செத்து தொலைங்க, நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் இந்த வீடே நல்லா இருக்கும், என் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, செத்துருங்க அப்படின்னு சொல்ல பாக்கியம் நீ இப்படி சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்லு, கெட்டின புருஷனை பெத்த பிள்ளை வந்துட்டு எரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல அவன் இப்போ தான் நல்ல முடிவாக எடுத்திருக்கான், என் பையன் வரட்டும் உனக்கு வச்சுக்கிறேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுப்பா நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல ஆமனே இது எங்களுக்கே பெரிய அதிர்ச்சினே அப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு
தீக்குச்சியை பக்கத்திலே கொண்டு வர அவங்க 2 பேரும் அலறிடுறாங்க. வேமா அதை அமர்த்திட, இப்போ கூட என் அம்மா தான் உன்னை காப்பாற்றிருக்கா, பூவும் போட்டு இல்லாமல் என் அம்மையை வந்துட்டு பார்க்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்கு தான் உன்னை விட்டுட்டு போகிறேன், பொழைச்சி போய் தொலை, ஆனால் இதுக்கிட்ட தான் என்னோட ஆட்டமே இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணு அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ல என்ன பண்ணனே தெரியாமல் சவுந்தரபாண்டி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கா. பாக்கியம் சிவபாலனா அந்த சைடு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.